அனைவருக்கும் இனிய வணக்கம். ஒரு ஊரில் ஒரு மிகப்பெரிய பலசாலி, அவங்ககிட்ட பணமும் இருக்குது, எல்லா செல்வமும் இருக்குது. அவன் வந்து ஒரு பலமற்றவனை பார்த்து, ஒரு ஏழையை பார்த்து, நான் வந்து இந்த ஒரு பெரிய ஒரு கல் ஒரு கல் வச்சுருக்கேன். இந்த கல்லை வந்து நான் எவ்வளோ தூரத்துக்கு எறிகிறேனோ அந்த மாதிரி நீ எறிய முடியுமான்னு சொல்லி அந்த பலமற்றவனை பார்த்து கேட்டார். சரின்னு அந்த பலமற்றவன் சொன்னார், நீ முதல்ல எரிஞ்சிப்பாருன்னு சொன்ன உடனே அந்த பலசாலி அந்த கல்லை எரிஞ்சு பார்த்தாருங்க. அது கொஞ்சம் தூரம் போய் விழுந்துருச்சு. சரி, அப்போ அந்த பலமற்றவன் சொன்னார், நான் வந்து நீ எரிஞ்ச பொருளை விட வெயிட்டு கம்மியாக இருக்கிற ஒரு பொருளை தரேன், இது அந்த அளவுக்கு உன்னால் எரிய முடியுமான்னு பார்த்து சொல்லும்போது, என்ன பொருள்னு கேட்டோம்னா ஒரு கர்ச்சீப் கையில் கொடுத்தாரு. அது வந்து இதே கர்ச்சீப் எப்படி எரிய முடியும்னு கேட்ட உடனே, இல்லை நீ எரிஞ்சு பாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த கர்ச்சீப் எடுத்து தூக்கி வீசினாருங்க. அது கொஞ்சம் தூரம் தான் போயிடுச்சு. அப்புறம் வந்து இந்த பலமற்றவன் சொன்னார், அதே கர்ச்சீப் எனக்கு கொடு, நான் வீசி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கர்ச்சீப்பை வாங்கி அதில் சின்ன ஒரு கல்லை கட்டிட்டு அதை தூக்கி எரிஞ்சாருங்க. அந்த முதல் வீசின அந்த கல்லினுடைய தூரத்துக்கு அளவை விட அதிகமாக போய் வந்து அந்த கர்ச்சீப் கீழே வந்துருச்சு. ஆமாம், அப்போ தான் அந்த பலசாலி வந்து வாயடித்து நின்னாருங்க. அப்போ இதை பார்த்துக்கும்போது உறவு கண்டு எல்லாமே வேணும்னு சொல்லுவாங்க. பிறருடைய உருவத்தை பார்த்து நாம் வந்து எடை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த கருத்து மூலம் தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால தான் யாரையும் இழிவுபடுத்த வேண்டாம், பிறருடைய மனதை துன்பப்படுத்த வேண்டாங்கிறது தான் இதனுடைய கருத்து. நாயங்கிற ஒரு ஆணவம், ஒரு கர்வம் இங்கே இருக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கிறாங்க. இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.